ஸோ இதுக்கு சைடிஷாக வந்து நான் வந்து கெச்சப் சாப்பிட போகிறேன். ஓகே, ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் பொட்டேட்டோ ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஈஸியாக வீட்லேயே வந்து செய்யக்கூடியது தான். ஸோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே டேஸ்ட் வந்து நம்ம வீட்லேயே செய்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 1-2 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வேந்துட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து 7-8 பிரெட்ஸ் எடுத்திருக்கேன். அது சைட்ஸ் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்த ரெசிபிக்கு பிரெட் க்ரம்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2-3 சுற்று வரைக்கும் ஓட்டிட்டு அதை வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு வந்து மண் மாதிரி ஆயிடுச்சு. ரைஸ் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டோம், கிரைண்ட் பண்ணிட்டோம். ஸோ கிரைண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்குவோம். அதில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பொரிக்க போவோம்ல, அப்போ பிரெட் க்ரம்ஸோட இது டிப் பண்ணியும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். இல்லைனா வந்து ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிட்டோன்னே இது வந்து அந்த ஸ்டஃபிங்கில் சேர்த்துட்டு அப்படியே பொரிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பேஸ்ட் நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ விசிலும் வந்து போயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்குலாம் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாவ், ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்திங்கன்னா ஒரு ஃபோக்கு இல்லைன்னா கத்தி வச்சு உருளைக்கிழங்கு ஒன்றா எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நம்ம உருளைக்கிழங்கு. இப்போ பார்த்திங்கன்னா சூடாக ஆறிடுச்சு. நான் ஒன்றா எடுத்துகிட்டு தோரை உரிச்சிட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒன்றா வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா நான் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வாவ், பாருங்களேன் நீங்களே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே நேச்சுரலாக. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு, தென் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வச்சல தண்ணியில், அது வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுவும் பிரெட் க்ரம்ஸோடு பொரிக்கிறதுனால நான் இப்போ ஆட் பண்ணல. ஸோ இப்போ ஃபைனலி வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹாய் காய். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப்பில் போட்டு வந்து பொரிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து காய வச்சிடலாம். மிதமான சூட்டில் வச்சு எண்ணெயும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணிக்குவோம். நான் வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன காஞ்சிருச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டஃபிங்ஸ் லைட்டாக போட்டு பார்த்தேன். ஸோ அது வந்து மேலே வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம எண்ணெய் வந்து தயாராக இருக்குது. இப்போ நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃபிங்ஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து வேகாது, வெளியே வந்து கருகி அப்படி நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து வேந்திருக்கு, செம்மையாக ஃப்ரை ஆகிருக்கு கலர்ஃபுல்லாக. இப்போது ஃபைனலி நம்ம பொட்டேட்டோ பிரெட் ரோல்ஸ் ரெடி. பார்க்குறதுக்கே வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேடி தான் வந்து டேஸ்ட் பண்ணணும். ஸோ டேடிட்டையும் வச்சு எடுத்தாச்சு. இப்போ மம்மிகிட்ட கொடுக்கலாம். மம்மி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெசிபி ட்ரை பண்ண நீ கேட்டேன். ரெசிபி ட்ரை பண்ணியா? நல்லா இருக்குதா? டேஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு. இதெல்லாம் வைனுமா சாப்பிடுவேன். ஐயோ, ஹாய் கைஸ். நீங்க டேஸ்ட் பண்ணு. பிரெட் இது பொட்டேட்டோ ரெசிபி நல்லா இருக்குது. டேஸ்ட் ஆகுதா? ஸோ மம்மியும் ஷல்ட்டனும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜும் பண்ணாங்க, டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே டேஸ்ட் பண்ணியாச்சு, செய்ததுலேயே டேஸ்ட் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சூடாக வந்து சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நானாக செய்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் காய்.
see you in the next video.